அனைவருக்கும் வணக்கம். இது வந்து முல்லை நகர் பகுதி, அதாவது போச்சம்பள்ளியிலேருந்து புளியம்பட்டி போகிற வழியில் முல்லை நகர்ன்ற பகுதி. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்வாய் இருக்குது. கால்வாய் பக்கம் ஒரு இபி டிரான்ஸ்ஃபார்மர் நேற்று ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன நம்மளுடைய ப்ராட்பேண்ட் ஒயர் வந்து இந்த ஒயர் வந்து பாஸ் ஆகிட்டு வருது. இந்த இடத்துல கட்டி கொண்டு வந்துருக்குறோம். சரி, இந்த சின்ன சர்வீஸ்லலாம் கட்டினோம்னா தான் ப்ராப்ளம் அப்படின்றதுனால வேறு ஹெச்டி லைன் தனியாக வருது. இந்த லைனில் கட்டியிருக்கோம். இதில் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. இதில் பாருங்கள், தொடர்ந்து வந்து நமது இந்த பிஆர்எல் ப்ராட்பேண்டை மட்டும் வஞ்சிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி போயிட்டுருக்குது. இந்த 2 கேபிளும் பார்த்திங்கன்னா தனியாருக்கு சொந்தமான கேபிள். இந்த கேபிளெல்லாம் எதுவுமே கட் பண்ணல. நம்ம பிஆர்எல் ப்ராட்பேண்ட் கேபிளை மட்டும் கட் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள், இது வந்து இந்த தனியாரில் இருக்கிறவங்க கிட்ட என்னென்னவோ என்ன செய்கிறாங்களோ என்ன தெரில. தனியாரில் இருக்கிறவங்க கேபிள் மட்டும் கட் ஆகலை. நம்ம கேபிள் மட்டும் புளியம்பட்டிக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் போகிற கேபிளை மட்டும் கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடும் பாருங்கள் கேபிள். இது வந்து எதார்ச்சியாக அறுத்துக்குச்சு, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னா அது வேறு மாதிரி கிராச்சஸ் இருக்கும். இது நல்லாவே நம்மளுடைய கேபிளை மட்டும் கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி கழட்டுறவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து காட்டணும். அதே பாருங்கள், ப்ரைவேட் ப்ராட்பேண்ட் மட்டும் போது பாருங்கள், புளியம்பட்டிக்கு போகிறது அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. இது வந்து இபி ஆஃபீஸில் என்னன்னா அப்படின்னா தனியாரில் வந்து எந்த ஒரு ப்ராட்பேண்டு மொத்தம் தனியார் பிஸ்னஸ் எதுவுமே உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னவோ தெரியல. நம்ம கனெக்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து இது யாருடைய தவறாக இருக்குன்னு நீங்கள் மக்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இபி டிபார்ட்மெண்ட்டை நீங்களே கேளுங்க. ஏன்னா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னுட்டு ஒரு 10 கனெக்ஷன் புளியம்பட்டியில் இருக்குது. அதனுடைய உள்மோட்டிவ் காரணமாக தான் இது நடக்குது. தொடர்ந்து வந்து நம்ம ப்ராட்பேண்ட் ஒயரை மட்டும் கட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறத பார்த்துக்க வேண்டியது தான். அது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள்.